ஒரு மாணவனுக்கு என்ன திறமை இருக்குன்னு ஆசிரியரால தான் கண்டுபிடிக்க முடியும். வச்சுக்கோங்க, அப்பா அம்மா சொல்லி கொடுத்த பையன் படிக்க மாட்டாங்க. எல்லாரும் வீட்டுல சொல்லி கொடுத்துருவீங்களா? என்ன டீச்சர் ட்ரைனிங் போனீங்களா? நீங்க சைக்காலஜி படிச்சிருக்கீங்களா? புதிய பாடத்திட்டம் வரும்போது அது உங்களுக்கு புரியுமா? என்ன பேசுறீங்க நீங்க? ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து மிகப்பெரிய பள்ளியில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் என்ற கர்வத்துல பேசுறேன். எந்த ஒழுக்கமும் இல்ல, எந்த கட்டுப்பாடும் இல்ல. நாங்க பிள்ளைகளை வளர்த்தோம், அவன் எப்ப வேணாலும் தூங்கட்டும், எங்க வேணாலும் படிக்கட்டும், எங்க வேணாலும் போகட்டும். என்ன இது? எதிர்கால சமுதாயத்தை கெடுத்துறாதீங்கம்மா. எவ்வளவு அருமையான கல்விகளை நாங்க சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பள்ளி கல்வி, இந்த அஸ்திவாரத்தை நீங்க ஆட்டணும் நினைச்சுக்காதீங்க. இந்த அஸ்திவாரம் என்பது பலமானது. எவ்வளவு ஒரு பாடத்திட்டம், எவ்வளவு அனுபவமிக்க ஆசிரியர்கள், ஆரம்ப கல்வி, நடுநிலை கல்வி, உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி, எல்லாம் ஒரு பள்ளியில் எத்தனை வசதிகள். பள்ளிக்கூடத்துல உங்க வீட்டுல என்ன வச்சிருக்கீங்க? அறிவியல் ஆய்வு கூட இருக்கா? சாலக்கட்டுல வெங்காயம் இருக்கு. தோசை சொல்றாங்களா, பூரி சொல்றாங்களா, பூரியில இருந்து சொல்லி தர்றாங்களா, சந்தை கூட்டு போறாங்களா? என்ன சொல்லி தரீங்க? பிள்ளைகளை கெடுத்துறாதீங்கம்மா. செல்லம் கொடுத்து பிள்ளைகளை கெடுத்துறாதீங்கன்னு சொல்லிடுறேன்.